இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ 2 கிளாஸை பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ இன்னைக்கு தேர்ட் செஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மி குமாரி. ஸோ இவங்க யாருன்னா பீகார்லேருந்து ஸோ கேரமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் நடந்த கேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2 டைம் அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் விமன்ஸ் கேரம் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ பர்சனாலிட்டி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மி குமாரி. தென் செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ரொமைன் ரோலண்ட் புக் ப்ரைஸ் 2024 வந்து எந்த நாவலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைன்லர் திவான் அப்படிங்கிற ஒரு பெங்காலி டிரான்ஸ்லேஷன், ஃப்ரெஞ்சிலேருந்து பெங்காலி டிரான்ஸ்லேட் பண்ண அந்த நாவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் குமார் சாட்டர்ஜிக்கு. ஸோ அவருக்கு வந்து இந்த 2024 ரொமைன் ரோலன் புக் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரொமைன் ரோலன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சில் இந்த வேர்ல்டு வார் 2 அந்த டைமில் இருந்த பர்சனாலிட்டி. அவரோட நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெஞ்சிலேருந்து. தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுவதினி ஆப். ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அப் டு கிளாஸ் 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு மெட்டீரியலாக கிடைக்கணும் எல்லா மெட்டீரியலும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் வந்து எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும், மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அனுவதினி ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் சாம் பிட்ரோடா. ஸோ இவரோட இப்போ ரீசெண்டாக ஒரு புக் எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா தி ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ சாம் பிட்ரோடா வந்து ஸோ நிறைய பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டாக இருந்திருப்பார். அது ரிலேட்டடாக வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார். ஸோ இது இல்லாமல் வந்து இவர் இந்த புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா இந்தியா, சைனா, ஸோ அண்ட் யூஎஸ்ஏ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து டெமோக்ரஸியில் வந்து என்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் வந்து எழுதியிருப்பார். த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ஜஸ்டிஸ் அனிருதா போஸ். ஸோ இவங்க எதுக்காக நியூஸில் வந்தாங்கன்னா இவங்கள வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டைரக்டர் ஆஃப் நேஷ்னல் ஜுடிஷியல் அகாடமி, போபால் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜுடிஷியல் ரிலேட்டடாக இருக்கிற நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண அகாடமி. இந்த நெக்ஸ்ட் வந்து தக்ஷவி வகானி. என்ன கேம்னா ஸ்கேட்டிங்கில் 6 year old கேர்ள். ஸோ லோயர் லிம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங்கில் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வந்து இது பண்ணியிருக்காங்க, பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் பார்த்துங்க ஸ்கேட்டிங், தக்ஷவி வகானி. இந்த நெக்ஸ்ட்டும் ஸ்போர்ட்ஸ் தான். குகேஷ் யங்கஸ்ட் சேலஞ்சர் டு தி வேர்ல்டு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 17 year old தான். இவர் வந்து இப்போ யங்கஸ்ட் சேலஞ்சராக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபை ஆகியிருக்காரு. நேம் வந்து குகேஷ், கேம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ். தென் அதுக்கடுத்து முக்கியமாக இந்தோனேசியாவில் நம்ம ரொம்ப டைம் கேள்விப்பட்டிருக்கோம் மவுண்ட் ருவாங், திரும்ப ரீசெண்டாக வந்து எரப்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் வல்கனோ, டார்மன் வல்கனோ எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஆக்டிவ் வல்கனோ வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபரில் இருக்கும். ஸோ இது மாதிரி இந்தோனேசியாவில் தான் நிறைய வல்கனோஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ருவாங் எங்கே இருக்குன்னா இந்தோனேசியாவில். அதுக்கடுத்து பர்சனாலிட்டி தான். ஃபஸ்ட்டு விமன் வைஸ் சான்சலர் ஆஃப் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா நாய்மா கத்தூன் அவரை வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம கேள்விப்பட்டதான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப், இதோட அம்பாசிடராக அஃபீஷியல் அம்பாசிடராக நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பர்சனாலிட்டி வந்து ஒருத்தர் வந்து அஃபீஷியல் அம்பாசிடராக அப்பாயின்ட் பண்ணது யாருன்னா பார்த்தீங்கன்னா உசைன் போல்ட்டையும் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடராக வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் சுதீர் காகர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி ரிலேட்டடாக நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கல்ச்சரை வந்து ஒரு நிறைய புக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், நம்மளோட கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி பாஸ்ட் அவே. அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்விப்னா சிஸ்டமேட்டிக் வோட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் செல். இது எதுக்காக நியூஸில் வந்துச்சுன்னா 3D பிரிண்டட் டம்மி பேலட் யூனிட். ஸோ இந்த வாட்டர் எஜுகேஷன்
அந்த நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஐஎன்எஸ்வி இந்தியன் நேவல் செயிலிங் வெசல் தாரிணி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செயிலிங்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர் கான்டினென்டல், ஸோ கான்டினென்ட் டு கான்டினென்ட் போகிறதுக்காக இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கோவாவுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து டைகர் கன்சர்வேஷன் கான்ஃபரன்ஸ் 2024 எங்கே நடந்துச்சுன்னா பூட்டானில். ஸோ டைகரோட ஸ்பீசிஸோட பாப்புலேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் அது ரிலேட்டடாகவும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான் இந்தியாவில் அது ரிலேட்டடாக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் டைகரோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கடுத்து வைக்கம் சத்தியாகிரகா. ஸோ நம்ம நான் வயலண்ட் அஜிடேஷனில் காந்தியின் மெத்தடை பேஸ் பண்ணி நடந்தது வைக்கம் சத்தியாகிரகா. ஸோ டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட், அப்பர் காஸ்ட் பீப்புளை வந்து உள்ளே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா மாதவன், கேலப்ப நாயக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாங்கூர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து 100 years வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செலிப்ரேஷன் வந்து போயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ராக் பெயிண்டிங் அட் கும்மிட்டிப்பதி. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும். இது எந்த ஏரியானா தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கும். ஸோ நிறைய ராக் பெயிண்டிங்ஸ் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கும், இல்லை மற்ற ஏரியாலையும் இருக்கும். இது என்ன ஒரு கீ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா நிறைய போர்ட்டல் வந்து ரீசெண்ட் டைமில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான போர்ட்டல் வந்து க்ரோவ் போர்ட்டல் நித்தி ஆயோக் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா வேஸ்ட்லேண்ட் வித் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அது ரிலேட்டடாக அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ரிலேட்டடாக இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ரெனோவேஷன் அந்த ரெக்கல்மேஷன் ப்ராக்டிஸ் மாதிரி. இதுக்கடுத்து முக்கியமான போர்ட்டல் வந்து சாரதி போர்ட்டல், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் அப்பர் போர்ட்டல், ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியும், பேரண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக லான்ச் பண்ணது தான் அப்பர் போர்ட்டல். ஸோ அப்பர் போர்ட்டல் எஜுகேஷன், சாரதி போர்ட்டல் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்னொன்று வந்து நித்தி ஆயோக் லான்ச் பண்ணது. இதுக்கடுத்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சோம்பன் ட்ரைப்ஸ். இவங்களும் ரீசெண்டாக வந்து லோக்சபா எலெக்ஷனில் ஓட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எந்த ஏரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கன்னா அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட். எஸ்பெஷலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் கேட்டகரியில் வருவாங்க. அதாவது பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சில ட்ரைப்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப லெசர் லெவலாக இருக்கும். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. இதுக்கடுத்து முக்கியமான இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஆசியாவில் இருக்கிற தாய்லாந்து இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து இப்போ வந்து சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய கண்ட்ரி வந்து ஒரு வெல்கம் மூவாக பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து முக்கியமாக ஜிம்பாப்வே வந்து புதுசாக ஒரு கோல்ட் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ரீசன்ட் டைமில் வந்து இன்ஃப்ளேஷன் மற்ற இஷ்யூஸ்னால அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ டாலரை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால, இல்லை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண கரன்சியில் சில ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து வெளியே வரதுக்காக இந்த ஜிம்பாப்வே கோல்டு அப்படிங்கிற ஒரு கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.